Hello friends, welcome to my சமையலறை. இன்னைக்கு இந்த வீடியோல Maggie manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. இத செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 2 Maggie எடுத்துர்க்கேன். நம்ம எப்பவுமே Maggie செய்யற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த panல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத 2 minutes லிட் போட்டு மூடி வச்சிரலாம். இப்போ மேகி ரெடி ஆயிடுச்சு. இத கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ மேகி நல்லா ஆறிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். சாப் பண்ண ஒரு ஆனியன், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கையால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை பால் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்ல உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க மேகியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சாதா மேகியில் பரட்டிக்கலாம். அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டையும் பொரிச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதுவும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம டாஸிங் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சாப் பண்ண பூண்டு, பாதி வெங்காயம், இப்போ இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் கெச்சப். இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மேகி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மேகி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.